உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலை நிறுவி 50 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் இதன் பொன்விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன், மாநில பொறுப்பாளர்கள் பெரியசாமி, ஊடகப் பிரிவு பன்னீர்செல்வம் மற்றும் ஏராளமான விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் வடக்கு மாவட்டம் பன்ருட்டி தொகுதிக்கு உட்பட்ட பாலூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினர் ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி மணிகண்டன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அண்ணா கிராமம் ஒன்றிய செயலாளரும் PN பாளையம் ஒன்றிய கவுன்சிலருமான அருள்செல்வன் முன்னிலையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதனையடுத்து கட்சியில் இணைந்த தோழர்களுக்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மேல்பாதி முகாம் செயலாளர் சேது, முகாம் பொருளாளர் கௌதம், SS நகர் முகாம் செயலாளர் ஆனந்த்ராஜ் மற்றும் அப்புன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,